மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். போன வீடியோவில் வந்து நம்ம எப்படி மன்னிக்காத விஷயம் நம்ம எப்படி நம்மளை பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எப்படி மன்னிக்கிறது. மனதின் பாரம் நீங்கிட மன்னிப்பை கேளு ஒப்பன்னா, காயங்கள் ஆறி போகுமே, நிம்மதி உன்னை தேடுமே. பழையதை மறந்திடு, புதியதாய் மலர்ந்திடு. மன்னிப்பு ஒரு மாற்றமே, வாழ்வில் அது ஓர் ஏற்றமே. மன்னிப்பு ஒரு மாற்றமே, அது ஓர் ஏற்றமே. ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், மன்னிச்சிருப்பா, அவர் தானே, அவரை வந்து மனசார மன்னிச்சு விட்டுரு போ அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தில் நடக்கும்போது, சண்டைகள் நடக்கும்போதோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸுகள் ஆலோசனை கேட்கும்போதோ, இல்லை ஒரு தெரப்பிஸ்ட்டு கேட்கும்போதும் கூட நம்ம சில நேரங்களில் ஃபஸ்ட்டு கட்டத்தில் அப்படி சொல்லுவோம், எவ்வளோ நாள் இருந்துட்டியா, இது போய் மன்னிச்சு போப்பா, போய் லைஃப்பை ஈஸியாக போய் பார்ப்பான்ட்டு. ஆனால் வந்து அதில் பட்ட காயங்கள் பட்டவங்களுக்கு தான் அதோடைய வலி தெரியும். உள்ளே வந்து ஒரு முள் போல இருந்து குத்திக்கிட்டே இருக்கும். எத்தனையோ சில நேரங்கள்லாம் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், சின்ன வயசில் நடந்திருக்கும். ஆனால் அந்த வலியை இன்னும் தூக்கிக்கிட்டே இருப்போம். அது ஒரு பக்கம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சா அப்படி ஒரு பக்கம் அப்படியே, ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஒரு பக்கம் அப்படியே அப்படியே கிடக்கும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பல வகைகளை வந்து நமக்கு லைஃப்பில் வந்து வெளிப்படும், பல வகையில் வெளிப்படும். சில நேரங்களில் வந்து சிலர் பார்த்தாவே நம்மளே அறியாமலே ஒரு கோவம் வரும், சிலர் பார்த்தாவே நம்மளே அறியாமலே ஒரு பதட்டம் வரும், சிலர் பார்த்தாலே நம்மளை அறியாமலே ஆனால் இறக்கம் வரும். அப்படி பல விதமான, அதாவது பாசிட்டிவாக இருக்கும்போது பாசிட்டிவான விஷயங்களை நினைக்கும் போது பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக விஷயங்கள் உள்ளே கிடக்கும்போது அந்த நெகட்டிவான ஃபீலிங்ஸ் வந்து கொப்பளித்து வரும். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸோ படிக்கும்போது ஒரு வாத்தியார் வந்து உங்களை வந்து எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒரு கேவலமாக பேசிக்கிட்டு அடித்து துன்பப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் அனுபவிச்சிருக்குன்னு வைங்களேன். அந்த வாத்தியார் முகத்தோற்ற உடைய ஒருத்தரை நீங்கள் வந்து ஒரு 30, 40, 50 வருஷம் கழிச்சு கூட பார்க்கும்போதும் கூட உங்களே அறியாமலே ஒரு கோபம் வரும், உங்களே அறியாமல் ஒரு படபடப்பு வரும். ஏன்னா அந்த மைண்டுக்குள்ளே வந்து அப்படியே ரிஜிஸ்டர் ஆகி போயிருக்கும், உங்களுக்கே தெரியாது ஏன் வருதுன்னு சொல்லி. ஓகே, அப்படி தெரியாத விஷயங்களே அப்படி நடக்கும்போது தெரிஞ்ச விஷயங்கள் மனசில் அந்த ஆளுடைய முகமெல்லாம் தெரிஞ்ச விஷயங்களும் உள்ளே கிடந்துக்கிட்டு அது வந்து குழப்படி பண்ணும். இதெல்லாம் எப்படி வேலை செய்யும்னு சொன்னால், இந்த விதைகள் அது போல் இந்த ட்ரையான மெச்சூர்டான விதைகள் போல் உள்ள மனசுக்குள்ளே கிடந்துகிட்டே இருக்கும். இந்த விதைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வெயில் காலத்தில் அப்படியே சும்மா கிடக்கும், மழை பொழிஞ்சி அந்த விதை முகைகள்லாம் வந்து முளைக்கக்கூடிய அந்த வசந்த காலத்தில் பார்த்திங்கன்னா படப்படப்படன்னு அதாவே முளைச்சி வரும். அதே போல் தான் இப்படிப்பட்ட காய்ந்து போன கசப்பான அனுபவங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வரும்போது நம்மளை அறியாமலே விதைகள் முளைக்கிற அப்படி மேலே எழுந்து வெளியே வந்து நம்மளை வந்து கஷ்டப்படும். இதுதான் வந்து இந்த ஆழ் மனசில் இருக்கக்கூடிய அந்த காயங்களுடைய வெளிப்பாடு, அதனுடைய கொடூரமான வந்து செயல். சரியா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எப்படி அதில் வந்து வெளியே வருவது, ரொம்ப உங்களுக்கு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையில் இருக்கும் போது நீங்கள் மனநல ஆலோசகர் நீங்கள் பார்க்கலாம், சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கலாம், தகுந்த மருத்துவ ரீதியான சிகிச்சைகளை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். அது இல்லாமல் காமனான உள்ளவங்களுக்கு நான் வந்து எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சில வழிமுறைகளை நான் சொல்கிறேன். இதை வந்து நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் அதில் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஓகே, முதல்ல வந்து மன்னிக்க முடியாமல் நம்ம இப்படி சூழ்நிலையில் இருக்கும்போது ஃபஸ்ட் நம்ம நினச்சிக்கணும், இது வந்து நம்ம மன்னிக்க முடியாதுன்னு நம்ம ஒரு பாரத்தை தூக்கிக்கிட்டே போகிற அப்படி தான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். ஓகே, அவங்க சொல்லி நம்மளை காயப்படுத்தினவங்க அவங்க அந்த நிகழ்ச்சியே மறந்துருப்பாங்க, அதை முடிஞ்சு போச்சு. பட் நம்ம தூக்கிட்டே வளையிறது வந்து ரொம்ப 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 வந்து முட்டாள்தனம், நமக்கு நாமே செய்யக்கூடிய ஒரு தீமை அப்படிங்கிறத உணரணும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக இன்னொரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். ஓகே, ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாரா, நமக்கு வந்து ஒரு அவமானத்தை கொடுத்து நம்ம மனசை புண்படுத்திட்டாரா, மன்னிக்கவே முடியலையா, அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ரியாக்ட் பண்ணக்கூடியது அவங்க வளர்ந்த சூழ்நிலை, அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்களுடைய அறியாமை, ஞானமின்மை, இது போல் பல சூழ்நிலையினால் தான் அவங்க அப்படி நடந்திருக்கலாம். சரியா? ஸோ அது அவனுடைய விஷயம், அவனுடைய பலவீனம், அவனதுனால அவன் பண்ணிட்டான் அப்படிங்கிறத நம்ம மனசில் வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும். அதுபோல் நானும் காயப்பட்டுட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணணும். ஆமாம், காயப்பட்டுட்டோம், ஓகே, ஐ ஹாவ் டு அக்செப்ட் இட்,
இப்போ வந்து அதில் நான் வெளியே வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்துக்கணும். உணர்ந்துக்கிட்டு பலவிதமாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதில் வந்து வெளியே வர்றதுக்கு. ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. நீங்கள் வந்து அதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். என்னென்னு சொன்னால், இப்போது அந்த உடம்பெல்லாம் இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இல்லையா, அப்போ வந்து நம்மளே வந்து ஒரு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் நமக்குள்ளேயே இருக்குது. நம்ம திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு இப்படி அடிப்போம், இல்லை எட்டி உதைப்போம். இது வந்து நமக்கு நாமே கொடுத்த ஒரு இயற்கையான ஒரு சிஸ்டம் நம்ம உடம்புக்குள்ளே. அந்த ஒரு தெரப்பி நம்ம நீங்களாகவே செஞ்சு பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு தலையணை எடுத்துக்கோங்க, பில்லோ எடுத்துக்கிட்டு நல்லா கண்ணை மூடிக்கிட்டு, நீங்கள் உங்கள் வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் என்ன டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இல்லைன்னா நான் இந்த தெரப்பி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கண்ணை மூடிக்கிட்டு, உங்களுக்கு யாரும் மன்னிக்க முடியலையோ அதனால் ஏற்பட்ட இறுக்கம், கஷ்டம், மனம் வெளி இதெல்லாம் நினச்சிக்கிட்டு, அப்பா இவ்வளோத்தையும் நான் சுமந்துக்கிட்டே இருக்கேன்ப்பா, இதை விட்டு எனக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்லா அந்த தலையினில் குத்துங்க. பயங்கரமாக குத்த உங்களுக்கு அது ரிலீஸ் ஆகும். அப்படியே ரிலீஸ் ஆகி ரொம்ப ஃப்ரீயாக வருவீங்க. ஒரு கட்டத்தில் வந்து அப்படி குத்திக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ரிலீஸ் ஆகிற முடிய நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த தெரப்பி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் பல தடவை இது பண்ணலாம். ஓகே, இது ஒரு நல்ல தெரப்பி. இன்னொரு விஷயம் வந்து, எப்போவுமே வந்து நம்மளுடைய எழுதும்போது நமக்கு வந்து மனசில் உள்ள விஷயங்கள்லாம் வெளியே வரும். அதுபோல் உங்களுக்கு யாரை மன்னிக்க முடியலையோ, அவங்க என்ன சூழ்நிலையில் அப்படி பண்ணாங்க, என்ன செயல் நம்மளை காயப்படுத்துச்சு, இதனால் நான் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன், இத்தனை வருஷம் நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிற நான் இதை விட்டு வெளியே வரணும், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் இதை விட்டு வெளியே வரணும், நான் மன்னிச்சிட்டேன் உன்னைய, நான் என்னைனாலே காத்துக்கிறதுக்காக நான் வந்து இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு ஒரு நல்ல லெட்டரை எழுதி கிழிச்சு போட்டுருங்க. ஏன்னா எழுதும்போதே உங்கள் மனசில் உள்ள எல்லாம் அதில் போகும், ரிலீஸ் ஆகும், அப்படி கிழிச்சு போட்டுருங்க. ஓகே, இந்த பயிற்சி பல டைம் பண்ணலாம். இது ஒரு நல்ல பயிற்சி. ஓகே, அடுத்த பயிற்சி என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கிற அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. இல்லை நாற்காலியிலும் கூட உட்காருங்க, சேரில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற அப்படி அந்த மனிதர் இருக்கா அப்படி ஒரு கற்பனையில் நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட என்னென்னலாம் பேசணுமோ பேசுங்க. நீ இப்படியெல்லாம் என்னை வந்து கஷ்டப்படுத்திட்ட, இப்படிலாம் துன்பப்படுத்திட்ட, அதனால் வந்து நான் இவ்வளோ நாள் உன்னை மன்னிக்க முடியாமல் அந்த காயங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த காயங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வழி. சில நேரங்கள் நம்ம ஊர்லெல்லாம் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் பார்ப்போம். பாவம் அதுக்கெலாம் வந்து சில நேரங்களில் அடிபட்டிருக்கும், இது காயப்பட்டிருக்கும், அப்படி நொண்டி போயிட்டுருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கெல்லாம் அப்புறம் ரொம்ப மனசு வலிக்கும், அதுக்கு தகுந்த மருத்துவம் கொடுக்க முடியாது. அதே போல் இன்றைக்கி வந்து நம்ம அந்த வலிகள்னால் நொண்டி போயிட்டே இருப்போம். யாரும் நம்ம வழியை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காது. உண்மை ரியல் லைஃப்பில் அப்படி தான் நடக்கும். அதே போல் நான் வந்து கஷ்டப்பட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்றத சொல்லி, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், நான் அதனால் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுங்க. பேசி என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாம் பேசுங்க. சில நேரங்களில் வந்து பேசும்போது நம்மளை அறியாமலே பேசும்போது இவர் மனநிலை இல்லாத ஆள்றா அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் வெளியே நம்ம இப்படி செய்யும்போது. பட் இந்த தெரப்பியில் நீங்களாகவே பேசுங்க. அப்படி எல்லாத்தையும் பேசி விட்டுட்டு கடைசியில் உன்னை நான் மன்னிச்சிட்டேன், உனக்காக மட்டும் இல்லை, நான் நல்லா வாழணும், என் உடம்பு நல்லா வாழணும், மனசு நல்லா வாழணும், அதனால் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தெரப்பியை முடிங்க. அது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான தெரப்பியாக இருக்கும். அடுத்து இன்னொரு ஒரு மிக பாப்புலரான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி நீங்கள் முயற்சி பண்ணலாம். அந்த பயிற்சி வந்து ரொம்ப எஃபெக்டிவான பயிற்சி, ரொம்ப பாப்புலரான பயிற்சி. இந்த பயிற்சியில் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நல்ல ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது ப்ரீத்திங் எக்ஸசைஸ்ன்னு சொன்னால் அது உங்களை நீங்கள் பார்த்துக்கூடிய விஷயம். ப்ரீத்திங்கிறது மனசு, அந்த மூச்சு தான் நம்மளுடைய உயிர், மூச்சு தான் நம்மளுடைய உணர்வு. இந்த மூச்சு பயிற்சி நம்மளே போயிடும். இல்லையா? இந்த மூச்சு தான் நான். அந்த மூச்சை ஃபீல் பண்ணுறேன். அப்படியே உங்கள் மூச்சை அப்படி ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸு இதுதான் நான், இதுதான் என் உணர்வுகள், இதுதான் நான் அப்படின்னு அப்படி ஃபீல் பண்ணிடுங்க. முதல் பயிற்சி. இந்த பயிற்சியை முடித்த பின்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா? அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், கணவன், மனைவி, பிள்ளைங்க, நண்பர்கள், யாராவது ரொம்ப பிடிச்சவங்கள ஒரு நாள் நீங்கள் ஒரு ஆட்களை எடுத்துக்கலாம், இல்லை சேம் நாளில் கூட எடுத்துக்கலாம். அவங்கள மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவர் நல்லா இருக்கணும், நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு வாழ்த்துங்க, மனசார வாழ்த்துங்க. அடுத்து வந்து உங்களை நீங்களே வாழ்த்திக்கங்க. பல நேரங்களில் வந்து நம்ம எல்லாம் உலகத்து வெளியெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளை மறந்துடுவோம். உங்களை நீங்களே வாழ்த்திக்கங்க. நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், சக்தி வாய்ந்தவனாக இருக்கணும், நல்ல ஒரு செழிப்பானவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களே வாழ்த்து, உங்களுக்காக ப்ரேயர் பண்ணி வாழ்த்துங்க.
உங்களுக்கு அடுத்து அந்த பயிற்சி பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து அதே போல் உங்களை வந்து துன்பப்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அதனால் நீங்கள் மனக்காயத்தோடு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க இல்லையா, மன்னிக்க முடியாத ஒரு ஆள் இருப்பார் இல்லையா, அவரை நினச்சி, அவர்னால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையே வருது, ஆனாலும் அவரை நினச்சி மனக்கண்ணில் அவருடைய முகத்தை நினச்சி அவரும் நல்லா இருக்கணும், அவர் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி என்னை வந்து கொடுமைப்படுத்திட்டாரு, ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து என்னைய துன்பப்படுத்திட்டாரு, ஏதோ ஒரு சூழ்நிலை இப்போவும் என்னை துன்பப்படுத்திட்டு இருக்காரு, ஆனாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ சந்தோஷமாக இரு, நீ மகிழ்ச்சியாக இரு, உனக்காக வேண்டிக்கிறேன், உன்னை நான் மன்னிச்சிட்டேன், உன்னை வந்து நான் வந்து உண்மையில் எனக்கு கோபம் இல்லை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் உண்மையில் கோபம் இல்லை, நீ சந்தோஷமாக இரு, உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும், உனக்காக இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு மனசார நினச்சி அவரை வாழ்த்துங்க. இந்த விஷயங்களையும், இந்த 4 விஷயம், மூச்சு பயிற்சி, உங்கள் பிடிச்சவங்களை நினச்சி வாழ்த்துறது, உங்களை நீங்களே வாழ்த்திக்கிறது, உங்களுக்கு பிடிக்காதவங்களை, மன்னிக்க முடியாதவங்களை நினச்சி வாழ்த்துறது, இந்த 4 விஷயங்களையும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. செய்ய 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 உங்களை அறியாமலே ஆழ் மனசில் உள்ள அந்த இறுக்கம், பிடிப்பு, அழுக்கு, காயம், துன்பம் எல்லாம் எப்படி வெயில் பட்டு அப்படியே ரிலீஸ் ஆகுது, அப்படியே ரிலீஸ் ஆகி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும். ஸோ இது மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ் இதை நீங்கள் பண்ணுங்கள். நாங்கள் இந்த கொடுத்த சில டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விதமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இந்த விஷயங்கள்லாம் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்காச்சும் மிகவும் உதவிகரமாக இருக்கும். இது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.